பாட்டுக்குள்ள மாமனுக்கு செய்தி சொல்ல வேணும். சொக்கத்தங்கம் கலைகள் சார்பாக நடித்ததோடு ஹலோ பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு அவிநாசியிலே நடக்கின்ற மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு அவிநாசிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க நமது மாவட்ட கழக செயலாளர் பிரசாந்த் குமார் அவர்களுக்கும், அவை தலைவர் ராஜா முகமது அவர்களுக்கும், பொருளாளர் சேகர் அவர்களுக்கும், பழனிசுவாமி, கணபதி, ரவிக்குமார், அருணாச்சலம், முத்துப்பிரகாஷ், முனுசுவாமி, கோபிநாத், ஸ்டான்லி மற்றும் லிங்கராஜா, குணசேகரன் ஆகியவர்களுக்கும், நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், நமது பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், நமது தேர்தல் பணிக்குழு செயலாளரும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் கணேசன் அவர்களுக்கும், தொண்டரணியை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கும், அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், காவல்துறையினருக்கும், தொண்டர் அணியினருக்கும், கேப்டனை தங்கள் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடாது மழை பெய்தாலும் விடாது நம்மளுடைய பிரச்சாரம் தொடங்கும் என்பதற்கு இணையாக
அப்போ ஈவினிங் 4 மணில இருந்து விடாம மழை பெய்கிறது. இருந்தாலும் ரொம்ப கால தாமதமானதுனால தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். நாங்க எப்பயோ ரெடியா தான் இருந்தோம். மழை பெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இப்ப 8 மணிக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இதே அவிநாசில தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல தோட்டத்துல இருந்து ஈரோடுக்கு செல்லும் பொழுது இந்த அவிநாசி நான் தலைவர் கூட தான் டிராவல் பண்ணேன். அன்னைக்கு அவிநாசியை குலுங்கியது என்று சொல்லக்கூடிய அளவு அந்த அவிநாசி சாலையை கடக்கிறதுக்கு சற்றேறக்குரிய 1 மணி நேரத்துக்கு மேல் ஆனது என்ற வரலாறு என்னைக்கும் நம்மால் மறக்க முடியாது. அந்த வகையில அவிநாசி என்பது கேப்டனுடைய கோட்டை தான். எப்பொழுதுமே உறுதியாக நமது மாவட்ட செயலாளர் இன்னைக்கு அவிநாசி மற்றும் பல்லடத்திற்கு அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவருக்கு நமது ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் சிறந்த முறையில ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி நமது தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நம்ம கேப்டனை பத்தி நான் பேசணும்னா 1 மணி நேரம் நான் பேசலாம், அதுக்கு மேலேயும் பேசலாம், இல்ல விடிய விடிய பேசலாம். அவ்வளவு வரலாறு இருக்கு தலைவரை பற்றி பேசலாம். ஆனா இன்றைக்கு நாம வந்திருக்கிறது எதற்காக என்பதை நம்ம சிந்திக்கணும். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை. இந்த ரதம் என்பது தலைவர் அவர்களுக்கு தமிழர்களால் அன்பு பரிசா தரப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த ரதம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கின்ற ஒரு நிலைமையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் 5 மாவட்டம் மட்டும்தான் இருக்கு. நாளை மறுநாளோடு நம்முடைய 3ஆம் கட்ட பிரச்சாரம் ஈரோடில் முடிகிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு பணிகள் செய்யணும், எந்த அளவு இந்த கூட்டணியை அமைக்கணும், மக்கள் விருப்பம் என்ன, தொண்டர்கள் விருப்பம் என்ன, அப்படி ஒரு மகத்தான கூட்டணி அமையும் போது இந்த தொகுதிகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னெல்லாம் பணிகளை செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க நாம நேரடியாக சென்று ஆய்வு செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 68,000 பூத் இருக்கு. 234 தொகுதியில ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இணையாக 68,000 பூத்திலையும் BL2 முடிச்சு கலெக்டரிடம் ஒப்புதல் பெற்ற ஒரே கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இது வாங்குறது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. ஆனா 2011க்கு பிறகு தலைவருடைய உடல்நிலை சரியில்லாம ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு இடைவெளி மாதிரி தேமுதிக நம்ம அந்த தலைவரை மட்டுமே நம்ம கவனிச்சுட்டு இருந்ததுனால கட்சியினுடைய வேலை கொஞ்சம் தொய்வடைந்தது உண்மை. ஆனாலும் இன்றைக்கும் களத்திலே வீரர்களாக சிங்க நிகர் தலைவருக்கு இணையாக நமது கழக தொண்டர்களும் நம்மளுடைய சகோதரிகளும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு 68,000 பூத்துலயும் நம்மளால பூத் கமிட்டி அமைக்க முடிச்சது. இது ஒன்று சாதாரண வரலாறு இல்லை. ஒரு வருடமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்து தொடர்ந்து சொல்லி இந்த பணியை இன்றைக்கு நாம் சிறப்பாக முடிச்சிருக்கோம். எனவே பூத் கமிட்டிகளை அமைச்சு BL2 முடிச்ச அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது தலைவர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லி நான் கடமைப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் தேமுதிக தயாரா அப்படின்னு மற்ற கட்சி கேட்டா நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய அளவு அனைத்து பூத்துகளிலுமே பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கிறோம்.
இதுதான் ஒரு கட்சியினுடைய வரலாறு. இதுதான் நாளை தேர்தலை சந்திச்சு நாம வெற்றி பெறுவதற்கான உங்ககிட்ட நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம அப்படி வெற்றி பெற்று வரும் பொழுது நாம அவிநாசி தொகுதி ஒன்று சாதாரண தொகுதி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஸ்தலம் அப்படின்னா என்னுடைய வார்த்தை மிக இல்லை. வாசியில வாசி அவிநாசி என்று வரலாற்று புகழ் முதலையில் உள்ள பால்கனி லிங்கேஸ்வரர் ஆலயம் தல வரலாறு சிறப்பு பெற்றது. திருப்பொறிக்கொடியும் இங்க விவசாயமும் விசைத்தறியும் தான் ரெண்டு தொழில்களாக மக்கள் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்காங்க. ஆனா விசைத்தறி தொழிலாளருக்கு தனியாக சொசைட்டி அமைத்திட வேண்டும் என்று நம்ம மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படல. அவிநாசி ஊராட்சி ஒன்றியில 31 ஊராட்சி கிராமங்கள் இருக்குது. மக்கள் வசதிக்காக நிர்வாக வசதிக்காக சேவூர் மையமாக வைத்து சேவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைத்திட வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் இன்னும் நிறைவேறவில்லை. இதையெல்லாம் நிச்சயமாக நாம் தேர்தலில் வெற்றி பெறும் பொழுது உறுதியாக நிறைவேற்றுவோம் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க சேவூர்ல மைசூர், சத்தியமங்கலம், செங்கோட்டை, தேனி, மதுரை, கம்பம், புதுக்கோட்டை தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து பேருந்துகளும் சென்று வருகின்ற ஒரு முக்கிய பிரதான பகுதியாக இருப்பதால் இந்த பெரிய பேருந்து நிலையம் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை தமிழக அரசின் கவனத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொண்டு செல்கிறது. அதிகப்படியாக விவசாய தொழிலை நம்பியிருக்கிற ஏழை எளிய விவசாயிகளுக்கு மின் இணைப்புக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மின் இணைப்பு தரப்படல. அப்படியே உயர்வு மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுனால மின்சாரத்தை இன்னைக்கு மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவிநாசியில ரிசர்வ் தொகுதியில தலித் மக்கள் அதிகமா வாழ்கின்ற பகுதியில கிராமங்களுக்கு மயான வசதி கூட இது வரைக்குமே கிடையாது. ஒரு மனிதர் பிறந்து வளர்ந்து அவர் கடைசியில போய் சேரும் இடம் மயானம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு மயானத்தை கூட மக்கள் பயன்பாட்டுக்கு அமைக்காத இந்த அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமது அவிநாசி தொகுதி மக்கள் மூலம் கண்டிப்பாக இதை கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த மயான வசதியை ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம். அவிநாசியில ஏற்கனவே செயல்பட்டு வந்த மார்க்கெட் பகுதியில புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாகம் செயல்பாட்டுக்கே வராமல் முற்றிலும் முடங்கி கிடக்குது, மூடி கிடக்குது. அப்ப எதுக்கு அந்த வணிக வளாகத்தை கட்டுறீங்க? யாரோட பணம்? மக்களுடைய வரி பணம். ஆனா இன்னைக்கு அதை கட்டி முடிச்சு மக்கள் செயல்பாட்டு கொண்டு வராமல் முடங்கப்பட்டிருக்கிறது. அரசே உடனடியாக கவனம் செலுத்தி அந்த வணிக வளாகத்தை திறந்து அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பள்ளிகளுக்கு மிக அருகிலேயே இங்க மன்றங்கள் என்ற பெயரில் பள்ளிகளுக்கு அருகிலும் கோவில்களுக்கு அருகில் பொதுமக்கள் குடியிருக்கிற பகுதியிலும் மணமன் மகிழ் மன்றம் மதுக்கடைகளை அனுமதித்து பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற அளவு இன்னைக்கு டாஸ்மாக் உடைய தொல்லை தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களையும் பாதிக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பள்ளி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது இந்த அரசின் கனவை. எனவே அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அவிநாசி அத்திக்கனவு திட்டத்தின் மூலம் அன்னூர் அவிநாசி பகுதியில பயன்பெறுகின்ற நீர்நிலை பகுதி ஏரி குளங்கள் அத்தனையும் தூர்வார வேண்டும், ஏரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு புயல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லா பக்கம் வருது. சென்னை, அதே மாதிரி பாண்டிச்சேரி, அதே மாதிரி காரைக்கால், அதே மாதிரி பார்த்தா ராமநாதபுரம், எல்லா பக்கமும் புயல் அடிக்குது. இப்ப எல்லா டேமும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. சென்னையில பார்த்தா பூண்டி ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி,
இங்க இருக்கின்ற அனைத்து ஏரிகளும் நிரம்பியதால ஒரே நேரத்துல எல்லா தண்ணீர் திறக்கிறாங்க. அப்ப மக்கள் எந்த அளவு பாதிப்பாங்க? அதை சேமிக்க வைக்கிற எந்த திட்டம் இல்லை, விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ நல்ல தண்ணி இல்லை. இந்த நிலை எல்லாமே யார் மாத்துறாங்களோ அவங்களுக்கு தான். மக்களே, நீங்கள் சிந்திச்சு 2026ல உங்க வாக்குகளை போட வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்வி. பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் திருட்டு, செயின் ஸ்நாச்சிங், அது மட்டும் இல்லை வழிப்பறி, கொள்ளை என்று பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கிறது. எனவே மது விற்பனை 24 மணி நேரம் நடப்பதை குறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மருத்துவமனை சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமே எந்த விதமான முதலுதவியோ தீவிர சிகிச்சை பிரிவோ கிடையாது. உள்நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். எமர்ஜென்சில கொண்டு வந்து அட்மிட் பண்ணா அவங்களுடைய நிலைமை மரணம் தான் என்ற நிலைமை இன்னைக்கு அவிநாசி மருத்துவமனையில இருக்கு. அதனால நிச்சயம் இதை சரி பண்ணணும். தீவிர சிகிச்சை பிரிவு பெயரளவுல தான் செயல்படுது. நோயாளிகளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது என்பதை மக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் என்ன சொல்ற கொடுப்பேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன். இவங்க அதை விட்டுட்டு ஓட்டுக்கு 500 கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், லஞ்சம், ஊழல், இதுல எப்படி நாடு முன்னேறும்? அதே நீங்க கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக பெறும்போது எல்லா மக்களுமே அதன் மூலம் பயனடைய முடியும் என்பதுதான் தலைவர் அவர்களுடைய கொள்கை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இங்க சேவூர் சாலையில சூளை வரை கழிவு நீர் கால்வாய்கள், வடிநீர் கால்வாய்கள் சரியாக செயல்படுவதனால இன்னைக்கு எல்லா இடத்திலுமே கழிவு நீர் தங்கி அது தேங்கி கிடக்கிற ஒரு நிலைமை, அசுத்தமான ஒரு நிலைமை இங்க இருக்கு. ஒன்றிய அலுவலகம் இருபுறம் சிறு மலைக்கு கூட சாக்கடையில பெருக்கெடுத்து ஓடுது. அந்த நீர் எல்லாமே இன்னைக்கு மாசுபடிந்த நீராக, சுற்றம் சுகாதாரம் இல்லாத ஒரு இடையா இருக்கு. நெடுஞ்சாலைத்துறைக்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால எல்லா பிரச்சனையும் மக்கள் தலையில போய் விடுது. அதனால நிர்வாக சீர்கேடு நடப்பது மட்டும் இல்லாமல் அவிநாசி மிகப்பெரிய சீர்கேடாக இருக்கு. அதே மாதிரி நகருக்கு அரசு கலை கல்லூரி வேண்டும், அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று பயிலும் மாணவர்கள் எத்தனையோ ஆண்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அதுவும் நிறைவேறவில்லை. பழைய பேருந்து அல்லது புது பேருந்து நிலையத்திலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி சுத்தமா கிடையாது. எல்லாரும் நடந்து போய் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதை நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வோம். உறுதியாக உடனடியாக இந்த கோரிக்கைகள் மக்களுக்காக நடக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க பேருந்து நிலையத்திலிருந்து கோவை சாலை சிறிது தூரம் குறுகலாகவும் பின்னர் அகலமாகவும் இருக்கிறதுனால ஊர்ல காணாத ஒரு அவலம் அரங்கேறி வருகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமான சாலைகள், போக்குவரத்து சரியில்லாம மக்கள் அவதிப்படுகிறார்கள். கர்நாடக முதல் சத்தியமங்கலம் புளியம்பட்டி வழியே, அவிநாசியில மங்களம் சாலை பல்லடம் வழியே, திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பல்லடம் வழியே, நெகமம் பொள்ளாச்சி வழியே, கேரள சாலை, அவிநாசி மங்களம் சாலை பிரதான சாலையாக இருந்த நிலையில் சாலைகளை அகலப்படுத்த முடியாமல் ஆட்சிக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் முட்டுக்கட்டை போட்டு அந்த சாலையை அகலப்படுத்தாம இருக்காங்க. இவங்க எப்படி அகலப்படுத்துவாங்க? எப்ப பாரு கலெக்ஷனு, கமிஷனு, கரப்ஷன், இதுலயே தான் கவனம். எப்ப பாரு இதுலதான் கவனம். அப்ப எப்படி அகலப்படுத்த முடியும்? ரோடு எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல சாலை அமைச்சு தர முடியும் இவங்களால? அவங்க எண்ணங்கள் எல்லாம் எப்ப பாரு ஊழல், லஞ்சம், எதை எடுக்கலாம், எது மக்கள்கிட்ட இருந்து சொல்லலாம், இப்படியே இருந்தா எப்படி நாடு முன்னேறும்? அதை நீங்க யோசிக்கணும். மக்களாக நீங்கள் யோசிச்சு வாக்கு போடுவதற்கு முன் சிந்திச்சு வாக்கை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இங்க காலம் காலமாக நடைபெற்று வருது. வணிகர் வியாபாரம் செய்யறாங்க. மன உளைச்சலுக்கும் கடை முகப்பு சரியில்லாம செலவிடும் தொகையும் அதிகமா இருக்கிறதுனால வியாபாரமும் பண்ண முடியாமல் அவங்களுக்கு வருமானம் இல்லாம வணிகர்கள் பாதிக்கக்கூடிய நிலைமை இங்க இருக்கிறது. அதே மாதிரி ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்குட்பட்ட கிராம குப்பைகளை எல்லாம் சாலையோரமா போடுறதுனால துர்நாற்றமும் நோய் பரவுகிறதும் இன்னைக்கு அவிநாசி ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. மேலும் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறையால பல்வேறு பகுதியில 400 டன்னுக்கு மேல குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடக்கு. இதனால நிலத்தடி நீர் மாசு, அது மட்டும் இல்லாம நோய் பரவுகின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவுல இங்க செய்துட்டு இருந்தாங்க. நேற்று முந்தா நேற்று நாங்க வரும் பொழுது ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர்களுடைய உறுதியான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரே எண்ணம். ஆனால் 2 நாளைக்கு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாகவும் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்படுவதாகவும் அவங்களுக்கு சொன்னதுனால ஒரு 2 டேஸ்க்கு அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வாபஸ் அந்த நம்ம பணியாளர்களுக்கு இந்த அரசாங்கம் உரிய நீதியை தரணும். இல்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முன்னெடுத்து நம்மளுடைய பணியாளர்களுக்கு நிச்சயமாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நுழைவு கிராமங்களாக இருக்கின்ற வேலாயுதம் பாளையம், ஆட்டைப்பாளையம், மேட்டுப்பாளையம், பட்டறை, பந்தல் பாளையம் உள்ளிட்ட பகுதியில சாலையோரம் முழுக்க குப்பை தான் கொட்டி வச்சிருக்காங்க. அப்ப குப்பை கொட்டி வச்சா மக்கள் எப்படி அங்க வாழுவது? இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. துர்நாற்றம், ஆரோக்கிய சீர்கேடு எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால அங்க இருக்கின்ற நீர்நிலைகள் நிரம்பி பல பறவைகள் வேடந்தாங்கள் போல அங்க வராங்க. ஆனா அவங்களை வந்து அதை ஒரு பூங்காவாக அமைச்சு சிறுவர்களும் பெரியவர்களும் இன்னைக்கு ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் போற ஒரு நல்ல பூங்காவாக மாத்தினா அந்த இடம் சுற்றுலா துறையாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. அவிநாசி பெரிய நகரமாக மாறி வரும் சூழல்ல இங்க வட்டார பகுதியில பல கிராமங்களுக்கு பேருந்து வசதி முற்றிலும் இல்லாம இருக்கு. உடனடியாக அரசாங்கம் இப்ப நான் சொன்ன அத்தனை கோரிக்கையும் யார் காதுல போய் விழுணுமோ நிச்சயம் அவங்க காதுல போய் விழும். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள், இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், ஆண்டவர்கள் காதுல அது நிச்சயம் போய் விழும். உறுதியாக நாங்க சொன்ன கோரிக்கைகளை மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். தேமுதிக கூட்டணி இல்லாம இன்னைக்கு யாரும் ஆட்சி அமைக்கவே முடியாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். 2026 ஒரு மாற்றமான ஒரு ஆட்சியாக உறுதியாக சொல்றேன். கூட்டணி மந்திரி சபைதான் இந்த முறை அமையும். அதுல தேமுதிகவும் அங்க வகிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். நான் சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் ஆளும் அரசு உடனடியாக இதை காதுல வாங்கி இதெல்லாம் மக்களுக்கு செய்யணும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இல்லை என்றால் மக்கள் புறக்கணிக்கின்ற ஒரு நிலையை 2026 தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு பாடத்தை புகட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே மக்களே, நீங்க எல்லாரும் நல்லா சிந்திக்கலாம். SIR ஒண்ணு வருது. நம்ம வாக்குகளை எல்லாம் திருடுறதா சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், எல்லாம் அவங்க பூத்துக்கு போங்க. உங்க வாக்கு இருக்கா என்பதை செக் பண்ணி அந்த வாக்கை நீங்க உறுதிப்படுத்திக்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில, அது மாதிரி நம்ம வாக்கு நம்ம கையில தான் இருக்கு. உங்க வாக்குகளையும் உங்கள் குடும்பத்தார் வாக்குகளையும் நீங்கள் உறுதி செய்யும் போது அதை எந்த கொம்பனாலும் திருடவே முடியாது என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால இன்னைக்கு வடக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இங்க வந்து வேலைக்கு வராங்க. வாங்க வேலைக்கு, உங்க ஊர்ல வேலையில வாங்க, சம்பளம் வாங்கிக்கங்க, உங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க. ஆனா
ஓட்டு என்பது நீங்க பிறந்த மாநிலத்துல தான் நீங்க போனதுமே இல்லையா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படி உங்க வாக்குகளை திரிச்சு எங்க தமிழ் மக்களுடைய வாக்குகளை திருடினால் உறுதியாக தேமுதிக தலைமையில மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க காலதாமதம் இல்லாமல் நீங்க ஒவ்வொருவரும் அவங்க வாக்குகளை உறுதி பண்ணுங்க, அவங்க குடும்பத்தார் வாக்குகளை உறுதி செய்யணும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி டிசம்பர் 28 நம்ம தலைவருடைய 2வது குரு பூஜை. நம்ம தலைவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருந்துதான் நம்மளை வழி நடத்துற தலைவர் ஒருத்தர் தான், ஒரே கேப்டன் தான். இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை தமிழ்நாடுல இந்தியால உலகம் முழுக்க அவர் உருவாக்கி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதனால கரவேட்டி கட்டி துண்டு போடுற நீங்க எல்லாருமே கேப்டன்கள் தான் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். கேப்டனை நான் உங்கள் உருவில் பார்க்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உருவில் நான் கேப்டனை பார்க்கிறேன். இது உண்மை. உங்களையும் நான் தலைவரை பார்க்கிறேன். அது ஒரு மாதிரிதான் இன்னைக்கு அவர் எப்படி உங்களை எல்லாம் உருவாக்கி இருக்காரு. தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளிதான் என்பதை இன்றளவும் நேர்மையாக இந்த கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவினாசி இன்னைக்கு பேனர் கொடி லைட் எல்லாம் கட்டி இருக்கீங்க, கலை இலக்கிய அணியை வச்சு ப்ரோக்ராம் நடத்துறீங்க. இதெல்லாம் நம்மளுடைய உழைப்பு. யார்கிட்டயும் நம்ம ஒண்ணும் நோட்டு வச்சு காசு வாங்கல, கட்ட பஞ்சாயத்து வாங்கல. நம்மளுடைய உழைப்புல சம்பாதிச்ச காசுல தான் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக தலை நிமிர்ந்து இருக்கு. இதை வேற எந்த கட்சியால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். கார்பரேட் கம்பெனில போய் ஒவ்வொரு கார்பரேட் ஆபீஸா உட்கார்ந்து வசூல் பண்ணி இருக்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. கடை கடையா நோட்டு போட்டு வசூல் பண்ணி இருக்காங்க. ஆனா கேப்டன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர். அதே போலதான் எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்து அதுல சம்பாதிச்ச காசுல தான் இந்த 20 ஆண்டு காலம் நம்ம கட்சிய தலை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டில் யாருக்கும் ஒப்பில்லாத ஒரு கட்சி. இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் இருந்தா காசை கொடுத்து லாரியிலையும் பஸ்லயும் ஆளுங்களை கூட்டு வந்து மக்கள் வேலை கரை புரண்டு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு இங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமமானவர்கள். நான் சொல்றேன், ஏன்னா உண்மையில் கேப்டன் என்ற அன்புக்கு வந்தவர்கள் தான். வேற எதுக்கு நம்ம ஒண்ணு காசுக்கோ பணத்துக்கோ இன்னைக்கு 100 சோறு வீடு என்னென்னத்தையோ கொடுக்குறாங்க இவங்க மற்றவங்க. எதுக்கும் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு அந்தந்த காசுல பேனர் கட்டுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்கு உழைக்கிறீங்க. அன்பு கேப்டன் மேல் நம்ம வச்ச அன்பு நம்பிக்கை இது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கு. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமே இந்த கட்சி அவ்வளவுதான் என்று சொன்ன வாயெல்லாம் அடைத்த என் நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு நான் வீர வணக்கத்தை சொல்றேன். உங்க அண்ணி இனிமே உங்களுக்கு அம்மாவாக தான் நான் இருந்து செயல்படுவேன் என்பது உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இந்த பாகுபாடு இல்லாம கட்சிக்காக உண்மையில் உழைத்த அனைவருக்கும் வாய்ப்புகளும் சரிசமமாக மரியாதையும் வழங்கப்படும் என்பதை மட்டும் மனசுல நீங்க எல்லாரும் உறுதியா வச்சுக்கங்க, சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார். தெய்வமா இருந்து கரடராக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்க உணரணும். நான் ஏன் இது எல்லா இடத்துலயும் சொல்றேன்னா உண்மையை தான் நான் சொல்றேன். எல்லா மீட்டிங்ல நான் சொன்னாலும் உண்மைதான் நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே வேட்டி கட்டி துண்டுபட்டெல்லாம் நீங்க எல்லாம் கேப்டன் தானே, ஆமாவா இல்லையா? உங்க ஊர்ல நீங்க போறீங்கன்னு வைங்க, என்ன கூப்பிடுவாங்க உங்களை? என்னன்னு கூப்பிடுறாங்க? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ குடிங்க கேப்டன், பேப்பர் படிங்க. என்ன காலையிலே கிளம்பிட்டீங்க, மீட்டிங்கா? உங்க கட்சி மீட்டிங்கா? கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்கல்ல. அதுதான் நான் சொல்றேன், நம்ம கேப்டன் ஒருத்தர். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். உங்களில் நான் தலைவரை பார்க்கிறேன். அதே மாதிரிதான் மஞ்சள் புடவை கட்டின என் பெண்கள் எல்லாம்
நான் லேடி கேப்டன் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாருமே லேடி கேப்டன்கள் தான், என்னுடைய வீர மங்கைகள் தான். என்ன வேலு நாச்சியார்னு எல்லாம் சொல்றீங்க எனக்கு தெரியல. ஆனா உங்களை எல்லாம் நான் குயிலியா தான் பாக்குறேன். கட்சியை காப்பாற்ற இன்னைக்கு குயிலிகளாக செயல்படும் என்னுடைய வீர மங்கைகளுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது சாதாரண இல்ல. தலைவர் சொல்வார், எனக்கு கிடைச்சது என் விசுவாசமான தொண்டர்கள் தான், எனக்கு கிடைச்ச பாக்கியம் என் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவார். மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுவேன் சொன்னார். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு சொன்னார். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார். அனைவருக்கும் இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர், அனைவருக்கும் கல்வி மருத்துவத்தை இலவசமா தருவேன்னு சொன்னார். ஆனா மக்கள் புரிஞ்சுக்கல நம்ம தலைவரை. இப்ப என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ நல்லவரே இழந்துட்டோமே, எவ்வளோ நல்லது பண்ணார் மக்களுக்கு, இவரை நம்ம இழந்துட்டோமே. இன்னைக்கு உலகமே தலைவரை நினைச்சு கண்ணீர் விடுறாங்க. இது உண்மை, இது உண்மை. கேப்டன் ஆலயத்துக்கு நீங்க வந்து பாருங்க, தினந்தோறும் குறைஞ்சது ஒரு 10 கண்ட்ரியில இருந்து ஒரு 100கணக்கான பேர் வராங்க. அதுல மெயினா மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இலங்கை, ஸ்ரீலங்கா, அது மட்டும் இல்லாம லண்டன், அமெரிக்கா, எல்லா ஊர்ல இருந்து வந்து தலைவரை பாக்குறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்ப கூட எங்களுக்கு தெரியல கேப்டனோட அருமை பெருமை. ஆனா இன்னைக்கு அவர் மறைந்த பிறகு அவர் செய்த நன்மைகள், உதவிகள், மக்களுக்காக அவர் உழைத்தது இன்னைக்கு எல்லா யூடியூபும் ஓபன் பண்ணா கேப்டன் 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 தான். அத்தனை பேரை இன்னைக்கு கேப்டன் புகழ் பாடுறாங்க. இது ஏற்கனவே தலைவர் 50 வருஷம் பண்ணதான். ஏன் அப்பெல்லாம் தெரியல யாருக்கும்? ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ அது அப்படியே தர போட்டு மறைச்சிட்டாங்க. தலைவருடைய புகழ் மக்களுக்கு போய் சேரவே கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பத்திரிகையாளர்களையும் யூடியூபையும் விலைக்கு வாங்கி தப்பான செய்திகளை மட்டுமே தலைவர் மேல போட்டு 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 அவரை வந்து புகழில் உச்சிக்கு போக விடாம தடுத்தது இவங்க தான். குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, துப்புறாரு, இப்படி நெகட்டிவாகவே தலைவரை ப்ரோட்டேட் பண்ணாங்க. அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் கூட மக்களை போய் சேர விடாம தடுத்தவர்கள் தான் இவங்க எல்லாம். ஆனா 1000 கை கொண்டு மறைத்தாலும் மாதவனை மறைக்க முடியாது. தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் செய்த உதவிகள், தர்மங்கள், நல்லது எல்லாம் உதாகரமாக எந்த யூடியூப் பார்த்தாலும் அதுல வந்துட்டு இன்னைக்கு புரியுது மக்களுக்கு கேப்டன்னா யாரு, அவர் மக்கள் தலைவர், அவர் ஒரு சிறந்த தலைவர். அவர் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. ஒண்ணும் இல்லை. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, 2026 தேர்தல் நாம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுக்க நீங்கள் அனைவரும் உறுதியாக அத்தனை வாக்குகளையும் தேமுதிகவுக்கும் நம்ம கூட்டணி அப்ப யாரோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றி தருவதன் மூலம் நம் தலைவருடைய கனவு, லட்சியத்தை நாம் நிச்சயமாக வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். அதனால நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. மீண்டும் தேர்தல் நேரம் தமிழ்நாடு முழுக்க வருவோம். மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைத்து வருவோம். மாபெரும் வெற்றி வேட்பாளர்களோடு வருவோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து தேமுதிக நிற்கின்ற தொகுதியில் நம்ம வேட்பாளருக்கும் மற்றவர்களுக்கு அந்த கூட்டணி தர்மத்திற்கும் உறுதியாக உங்களிடம் வந்து வாக்குகளை சேகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். எனவே தேர்தலுக்கு தயாராக இருங்கள். எப்ப வேணாலும் தேர்தல் தேதி அறிவிக்கலாம். உங்கள் ஒப்புதலோடு, உங்கள் விருப்பத்தோடு, கடைகோடி தொண்டனின் விருப்பத்தோடு தான் இந்த முறை கூட்டணி அமையும் 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 என்பதை உறுதியாக உங்க முன்னாடி சொல்றேன். மக்கள் விரும்பும் கூட்டணி, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமைப்போம், மகத்தான வெற்றி பெறுவோம் என்று சொல்றேன். அதே மாதிரி யாரும் மறந்துடாதீங்க, ஜனவரி 9 கடலூரிலே நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. அதற்கு எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அந்த மாநாட்டை மகத்தான வெற்றி மாநாடாக நிச்சயமாக நீங்க அமைச்சு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். தலைமையில இருந்து மாவட்ட செயலாளர் அதை பிரிச்சு கொடுப்பாரு. ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைகள் வரைக்கும் அந்த கடிதத்தை நீங்க ஒவ்வொரு நிர்வாகிகள் கிட்டையும், ஒவ்வொரு நம்மளுடைய மக்கள் கிட்டையும் 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சு ஒரு தட்டுல எப்படி நம்ம திருமண
திருமணத்துக்கு அழைப்பிதழ் கொடுப்போமோ அது போல வீடுதோறும் சென்று அழைப்பிதழை கொடுத்து எல்லாரையும் வரவேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். நேற்று திருப்பூர் மாநகர்ல மீட்டிங் நடந்தப்போ நம்ம மாவட்ட செயலாளர் குழந்தைகள் சொன்னார், என்ன ஒரு 10,000 பேர் வருவீங்களா உங்க மாவட்டத்துல? அப்ப அவர் சொன்னார் 30,000 பேர் நம்மளுடைய திருப்பூர் மாநகர்ல இருந்து வருவோம். நேற்று நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர் நேற்று தாராபுரத்துல நம்மளுடைய ரோட் ஷோ, அங்க அவர்கிட்ட நம்ம கேட்டோம், ஏன்னா உங்க மாவட்டத்துல ஒரு 10,000 பேர் வருவாங்களா? அப்ப அவர் சொன்னார், எனக்கு 3 தொகுதி, ஒரு தொகுதியும் குறைஞ்சது 5,000 பேர், 15,000 பேர் உறுதியாக எங்க மாவட்டத்துல இருந்து வரும் அப்படின்னு சொன்னார். இப்ப உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கலாமா, உங்க மாவட்டத்துல இருந்து எத்தனை பேர் வருவீங்க அப்படிங்கறத உங்கள் சார்பாக 1,00,000 சரி 20,000 பேர். ஏன்னா அவருக்கு இருக்கிறது 2 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 10,000 வீதம் 20,000 பேர் உறுதியாக நம்ம தெற்கு மாவட்டத்தில் இருந்து நம்ம மாநாடுல வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் அன்னியாக உங்களிடம் நான் உரிமையோடு அந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா இந்த மாநாடு தான் கட்சியினுடைய திருப்பு முனை. 2026 தேர்தலுக்கான வெற்றிக்கான அச்சாரமே இந்த மாநாடு வெற்றி தான். சரிங்களா? அதுக்கு பிறகு வருகின்ற இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மாசத்துல என்ன தேர்தல் வருது? உள்ளாட்சி தேர்தல். அதுதான் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்மளை பொறுத்த வரைக்கும். இங்க என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்கள நீங்க தான் நாளைய கவுன்சிலர்கள், நீங்கள் தான் நாளைக்கு வைஸ் சேர்மன், சேர்மன், துணை மேயர், மேயர் எல்லாம் நீங்க தான். நல்ல கூட்டணி அமைக்கிறப்போ நிச்சயம் அமையும். ஏன் அமையாது? அதுக்கு தான் நம்ம பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு தயாராக இருக்கணும் நம்ம சொல்றது. ஒரு எம்எல்ஏனா கூட ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான். ஆனா கவுன்சிலர்கள் அங்கங்க தேமுதிக சார்பாக வரும்போது கட்சியினுடைய பேர் வந்து ஸ்ட்ராங்கா வரும். அது மாதிரி நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள். அதற்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? தயார், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எனவே பூத் கமிட்டி அமைக்காதவங்க வெகு விரைவில் மீதி இருக்கிற பூத் கமிட்டிகளை அமைச்சு மாவட்ட செயலாளர் மூலம் தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு, நிச்சயம் நீங்கள் அனைவரும் மாநாட்டுக்கு வரணும். உங்களை அன்போடு வரவேற்க நாங்கள் அங்க உங்களுக்காக காத்திருப்போம். மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, நீங்களே போற்றும் ஒரு மாநாடு, தலைவரை நீங்கள் லைவா பார்க்கிற ஒரு மாநாடு, மிக சிறந்த ஒரு மாநாடாக இருக்கும். நல்லபடியாக வந்து உங்களை எல்லாரும் பத்திரமா நீங்க வீடு வந்து சேர வரைக்கும் கேப்டன் சொல்ற மாதிரி நான் தூங்கவே மாட்டேன். என் கடைகோடி தொண்டனும் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு நிம்மதி. நம்ம தெய்வத்தின் அருளால நம்ம மாநாடுகள்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெஸ்ட் மாநாடுகள். டாப் 10ல நம்பர் 1 மாநாடு மதுரை, நம்பர் 2 மாநாடு சேலம், நம்பர் 3 மாநாடு இளைஞர் மாநாடு, நம்பர் 4 மகளிர் மாநாடு. இப்படியே லைனா எடுத்தால் நம்ம மாநாடுகள் தான் இது வரைக்கும் வரலாறு. அந்த வரலாறுக்கு இணையாக கடலூர்ல நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்றணும். அந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி. அந்த மாநாடு உங்கள் ஒவ்வொருவருடைய மாநாடு. அந்த 2026 தேர்தல் முடிவுகள் உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை மனசுல வச்சுக்கிட்டு நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக மாநாடே வெற்றி மாநாடாக மாற்றி மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் என்று எல்லாரும் இன்னைக்கு நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நம்ம வரும்போது லைட்டா தூரிச்சு, இப்ப பாத்தீங்களா 4 மணில இருந்து பேஞ்ச மழை, இங்க பாருங்க ஒரு டிராப் வருதாங்க. அதுதான் கேப்டன், அதுதான் நல்லவர்களுடைய கட்சி. புரியுதுங்களா? தலைவர் எப்பவுமே சொல்வார், தலைவர் காலடி வச்சா மழை வரும், பூமி குளிரும், ஆனா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. எனவே நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம வருண பகவானுக்கு ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா வருண பகவானுக்கு தெரியும் இது நல்ல கட்சி, இது நல்ல தலைவருடைய கட்சி, இவங்க வந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லதான் செய்வாங்க, இவங்களுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது, சற்று நேரம் நம்ம ஒதுங்கி இருந்து அவங்க மீட்டிங் நல்லபடியா முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வருவோம்னு சொல்லி நமக்காக கொஞ்சம் இடம் கொடுத்து ஒதுங்கி இருக்காரு. அதனால வருண பகவானுக்கு நம் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா தலைவர் புனிதர்,
நல்லவர் கர்ணராக வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு இயற்கையே நமக்கு துணை நிற்குது. வாழும் வள்ளலாராக அன்னதான பிரபுவாக தன்னை தேடி வந்தவர்களுக்கு உணவளித்து உதவி செய்த ஒரே வள்ளல், ஒரே கர்ணன், ஒரே தர்மர் நம்ம கேப்டன் என்பதை நெஞ்ச நிமித்தி நம்ம எங்க வேணாலும் சொல்லலாம். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 50 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அதை தீர்மானிச்சு அந்த இலக்கணமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை நம்ம தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நெஞ்ச நிமித்தி நான் தேமுதிக, நான் கேப்டன் தொண்டர் என்பதை பெருமையோட நாம பறைசாற்றுகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை உறுதி பண்ணிட்டு இருக்கோம். எனவே இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. எங்கள் கலை இலக்கிய அணியை சேர்ந்த என் பெண்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அதே போல நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களை மாநாட்டில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி 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 நன்றி. மாலை கருக்கல்லே மயிருட்டு வேளையிலே சோலை மலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு சோர்வு என்ன கால்கள் வழிபடுங்க வழிபட்டு இருக்குமா கொஞ்சம் வழிபடுங்க வழிபடுங்க. இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.